ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் பர்சன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் ஃபிஷ் வெரைட்டி நான் வந்து போடுறேன், நம்ம என்னென்ன ஃபிஷ்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. நம்ம மீன் எங்கே வாங்கணும் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்ட உள்ள கடை இருக்கும். அதான் கடை பேட்ஸ் வாங்கியிருப்போம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கடை ரெண்டு கடை ஒட்டி இருக்கும். ஜாய் பெட் ஷாப் இதுக்கு பேர். நான் வந்து இந்த கடையை வந்து ஃபுல்லாக விசிட் பண்ணி ஒரு நாள் போடுறேன். இப்போதைக்கு ஃபைட்ரு அடுத்து ஃபிஷ்ஷை மட்டும் லைட்டாக வீடியோ எடுத்தோம். நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு, அதனால் ஓரளவுக்கு தெளிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்கு என்னென்ன ஃபிஷ்லாம் வாங்கிக்கணும் நான் லாஸ்ட்டாக சொல்லிப்பேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஃபைட்டர் கலெக்ஷன்லாம். ஃபைட்டர்லாம் 50 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்குமே இந்த பெட் ஷாப்பில் இருக்குது. நம்ம வந்தீங்கன்னா ஏரியாவில் திடீர்னு முடிவு பண்ணி ஃபைட்டர் வாங்குவோம், ஃபைட்டர் வாங்கி சண்டை விட்டு ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு பேர் ஃபைட்டர்னு வச்சுருக்கு, அதுக்கு தான் காரணம். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து சண்டை போடுற மீனுங்கிறனால ஃபைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தான் தெரியும். ஃபைட்டர்னு சொன்னால் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். பீட்டா ஃபிஷ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ப்ரீடருக்கு மட்டும் தான் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பீட்டா ஃபிஷ் வச்சு ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்னு சொல்லிடுங்க. நம்ம ஃப்ரெண்டும் ஒருத்தன் பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தான், மெயினாக ஃபீமேல் வாங்கியிருந்தான். என்ன நிலமை ஆகுதுன்னு நான் வந்து ஃபைனலாக சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு மேலு. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150. நானும் ஒரு மேல் வாங்கியிருந்தேன், அதுவும் பார்த்தீங்கன்னா 150. நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி தான் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி பீட்டா ஃபிஷ் வந்து நல்ல கலர்ஃபுல் வந்து எக்கச்சக்கமான கலர் வந்து இங்கே இருந்துச்சு. அதே மாதிரி நல்ல எஃபெக்ட், நல்ல ஒரு ஆக்டிவாகவும் இருந்தது ஃபைட்டர்லாம், எல்லா ஃபைட்டருமே. அதனால் நம்ம ஆளாளுக்கு ஒன்று வாங்கிட்டாங்க சண்டை போடுறதுக்கு ஏற்றாப்புல. நம்ம வந்து சண்டை போடுறது நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் வந்து லைவே போடுறேன் யூடியூப்பில். நம்ம வந்து யூடியூப்பில் எதுவும் லைவ் போட்டதில்லை. நம்ம ஏரியாவில் ஃபைட்டர் சண்டை போடுறது லைவ் பார்ப்பீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம வந்து லைவ் போட்டலாம். அதாவது வீக்கெண்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து போடுவோம். சண்டே தான் மேக்ஸிமம் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும் சாயந்தரம். ஏன்னா அப்போ தான் எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ தான் நம்ம வந்து சண்டை போட்டு சும்மா விளையாட்டு சண்டை போட்டு விளாண்டுட்டு இருப்போம். அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அதுக்கடுத்து இந்த ஃபிஷ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னாப்புல. இது வந்து என்ன ஃபிஷ்னு அது சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட வீடியோ எடுத்து 1 வாரங்கிட்ட ஆயிடுச்சு. அதனால் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இது பேர் மறந்துச்சு சுத்தமாக. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ப்ரீடர் இந்த இதெல்லாம் ப்ரீட் பண்ணுறீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே இருக்கிற பவுலில் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபைட்டர் எல்லாமே 250 ரூபா. ஏன்னா இது கொஞ்சம் ரேரு, அதே மாதிரி எல்லாமே ரொம்ப பெருசு. அதனால் இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா 250 ரூபா. வெளியில் பார்த்தீங்கன்னா பேட்ஸ் வச்சுருக்காங்க. வெளியில் இருக்கிறது தெரியும் பார்த்தீங்களா. வெளியிலையும் உள்ளே பார்த்தீங்கன்னா காலையில் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு லைட் செட்டப் போட்டிருக்காங்க. இங்கே பெட் ஷாப்புக்கு உள்ளே வந்தாலே நீங்கள் காலையில் அப்படி தான் நினைப்பீங்க. அந்தளவுக்கு லைட் செட்டப் எல்லா ஃபிஷ் டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். லைட் செட்டப்பு ஒவ்வொரு ஃபிஷ் டேங்குக்கும் ஒவ்வொரு லைட் செட்டப் போட்டிருக்காங்க. இங்கேயும் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் நான் லாஸ்ட்டாக காட்டுறேன், அங்கேயும் கொஞ்சம் இருக்குது. நம்ம பீட்டா ஃபிஷ் பார்த்தோம் இல்லையா, வாங்கணும்ல, அங்கே கொஞ்சம் இருக்குது. எல்லா ஃபிஷ் வெரைட்டியுமே இங்கே இருக்குது. உங்களுக்கு தேவையானதை பார்த்தீங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானே முடிஞ்ச அளவுக்கு வாங்கி தர மாதிரி பார்ப்போம். இல்லை நீங்களே போய் வாங்குறீங்க அப்படின்னா நான் வந்து லொக்கேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். தூத்துக்குடியில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது ஜாய் பெட் ஷாப். இந்த பெட் ஷாப் பேர் போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கட்பீஸ் வந்து நீங்கள் வந்து நார்மலாகவே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம ஃபார்முக்கும் கட்பீஸ் வாங்கியிருக்கோம், மாலியும் வாங்கியிருக்கோம், அடுத்த பீட்டா ஃபிஷ் இந்த ஃபைட்டரும் வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்த டேங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீனும் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் லாஸ்ட்டு தெரியும், ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கப்பீஸ் வந்து குட்டிலாம் எந்தளவுக்கு ஓடிட்டுருக்குன்னு. குட்டியும் போட்டிருக்கு இதில். அதனால் இது வந்து ப்ரீடிங்காக கேட்டோம், இல்லை இதுவும் சேல்ஸுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இது பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னா 200 சொன்னாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நம்ம வந்து வாங்கி கொடுத்துடலாம் பேர். நம்ம வந்து ஸ்டார்டிங் வளர்க்குறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்பீஸ்லாம் 10 ரூபா 20 ரூபாய்க்கு தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கப்பிக்கு அவ்வளோ ரேட் போயிடுச்சு. அதனால் இப்போ வந்து ப்ரீட் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். வாங்கி ப்ரீட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணி சேல்ஸும் பண்ணலாம். இந்த பெட் ஷாப்பில் வந்து நம்ம வந்து பீட்டா ஃபிஷ் மட்டும் தான் வாங்கியிருந்தோம். மற்றபடி இந்த கட்பீஸு மாலிலாம் எங்கே வாங்கினதில்லை. இப்போ நேராக நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். நம்ம எங்கே வாங்கியிருந்தோம் அப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். ஆல்ரெடி நம்ம போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நம்ம அதாவது ஒரு பண்ணைக்கு வந்து போயிருந்தோம் கோரமலத்தில். அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்கேன். சேனலில் போய் பார்க்குறவங்களும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. கப்பிலாம் 30 ரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மீன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு டேங்கில் போட்டிருக்கோம். மோட்டர்லாம் செட் பண்ணி கீழே கல்லாம் போட்டு டேங்கில் போட்டிருக்கோம். ரெண்டு வந்து கோல்டு ஃபிஷ் ரெண்டுமே ஸ்மால் சைஸ் தான். நம்ம வந்து அந்த தொட்டி பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் தான் வாங்கியிருக்கோம். அதனால் ஓரளவுக்கு சின்ன சைஸ் மீன் தான் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நான் வந்து வாங்கியிருந்தேன். ரெண்டு பார்த்திங்கன்னா கொய்காஃபரும்பாங்க. கொய்காஃபர் நினைக்கிறீங்களா, அந்த இதுதான் கொய்காஃபரும்பாங்க. அது ஒரு பேர் வாங்கியிருந்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷார்க் ஒரு பேர் வாங்கியிருந்தோம். அதுக்கடுத்து நம்ம பீட்டா ஃபிஷ் நம்ம அந்த பெட் ஷாப்பில் வாங்கினதே இந்த ஒன்று தான். இந்த பீட்டா ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா 150 தான். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு. இதான் அந்த பீட்டா ஃபிஷ்ஷு. இப்போதைக்கு வந்து நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து ப்ரீடிங் போடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. பட் அது ரொம்ப ரேரு. இந்த பீட்டா ஃபிஷ்க்கெலாம் ப்ரீட் போட்டு நம்ம சிக் எடுக்கணும்னா ரொம்ப ரேரு. நீங்கள் பீட்டா ஃபிஷ் ப்ரீடராக இருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பீட்டா ஃபிஷ் ப்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம மாலி என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துலாம். லைட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணாமல் இந்த வாலிலாம் நம்ம செகண்ட் ஹேண்டில் வாங்கினது தான், புதுசு இல்லை. செகண்ட் ஹேண்டில் நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்கினது தான். அந்த இதே மாதிரி 2 வாலி வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கடுத்து இன்னொரு சின்ன
டப்பாவில் கப்பி கிடக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மாலி ஒரு பேரும், அதுக்கடுத்து இன்னொரு ஆரஞ்சு ஃபீமேலும் கிடக்கு. மேல் பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் பார்த்தீங்களா, அந்த மேல் வந்து இந்த சைடு நிற்கிது, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு நிற்கிது 2 ஃபீமேலும். இந்த காட்டுறல வீடியோவில் இதான் மேலு, ஆரஞ்சு மாலி தான். இது நல்ல ஒரு பேராக தான் இருக்குது. அதாவது ஒரு மேலுக்கு 2 ஃபீமேல் போட்டிருக்கேன், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. 2 ஃபீமேல் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம இப்போதைக்கு மேல் கம்மியாக இருக்கிறனால அப்படி போட்டிருக்கேன். சீக்கிரமே நம்ம வந்து மாற்றிடுவோம் எக்ஸ்ட்ரா வாங்கி. அதுக்கடுத்து இந்த வாலியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒயிட் கலர் வாலி தான். அதனால் இதில் ஒயிட் மாலி வந்து 4 பீஸ் கிடக்குது. அதாவது 2 ஃபீமேலு 2 மேல் கிடக்குது. பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒழுங்காக வீடியோவே தெரிலன்னு நினைக்கிறேன். நான் வந்து எனக்கு கரெக்டாக வெயில் அடிக்கிற டைம் தான் வீடியோவே எடுத்தேன். அதுக்கடுத்து ஒரு ஆரஞ்சு மாலியும் ஒரு பிளாக் மாலி, இந்த 2மே ஃபீமேல் தான். மொத்தம் 4 ஃபீமேலு 2 மேல் தான் இருக்குது. மேல் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி தான் இருக்கும், கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதனால் சீக்கிரமே நான் வந்து அடுத்த வீடியோ அவளை அப்டேட் பண்ணுறேன். அடுத்து கப்பி பீஸ் பார்த்துலாம். கப்பி பீஸு ஒரு பேர் போட்டிருக்கோம். இந்த பேர் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் 30 ரூபா தான், நார்மல் கப்பீஸ் தான். இந்த மாதிரி கப்பீஸ் நீங்கள் வளர்க்கிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பேட்ஸ் அப்டேட்டுக்கெலாம் ஊடையில் இந்த ஃபிஷ் அப்டேட்டும் வரும். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே மறக்காமல் தொட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதனால தான் சொல்கிறேன் ஆளில் போட்டுக்கோங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேட்ஸ் அண்ட் பெட்ஸ் வளர்க்குற 4 பேர் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.